Hi friends, நான் Bhuvanesh. So today என்ன வீடியோ பற்றி பார்க்க போறோம்னா வாட்டர் லோடோட மேக்கிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதோட பார்ட் 1 வீடியோ இருக்குது, ஐ பட்டன்லேயும் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 மாடலில் டம்மி பிளேட் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டம்மி பிளேட்டில் தான் நம்மளுக்கு வேலை. பிவிசி பாக்ஸை நம்ம எடுத்து வச்சிடலாம், அதாவது கீழே இருக்க பாக்ஸை. ஸோ ஓகே, பிளேட்டை நம்ம எடுத்தாச்சு. இந்த பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கிங் பண்ணிடலாம் ஸ்கேல் யூஸ் பண்ணி. மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வரைக்கும் ஒரு சென்டிமீட்டர் லெவலில் மார்க் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே ஒரு சென்டிமீட்டர். இது ரெண்டுத்துக்கும் லெவல் ஒரு சென்டர் மார்க் எடுத்துகிட்டு நம்ம ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, வீடியோ எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, வீடியோட ட்ராவல் ஆகும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ நான் அந்த ஸ்டெப் ட்ரில் பிட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டப் வந்து உங்களுக்கு வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஐ பட் லிங்க் இருக்குது, இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான வீடியோ, ஒர்த்தபுளாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஹோல்ஸ் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, மொத்தம் 3 லைட் நம்ம வைக்க போகிறோம். ஒரு லைட்டோட எம்ஓ வந்து பார்த்தீங்கன்னா 5 mm. ஸோ அதனால் 5 mm ஹோல்ஸ் போட்டேன். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு ஸ்டெப் ட்ரில் பிட்டு. 5 mm, 8 mm, 12 mm அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நான் போகிறது வந்து 8 mm ஹோல்ஸ். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சுவிட்ச் எடுத்துக்கலாம். இந்த சுவிட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த டெம்ப்ளேட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சுவிட்சை கட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ டியூரேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தினால காட்ட முடியல. ஸோ மார்க் நம்ம போட்டுவிட்டோம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம ஸ்டெப் ட்ரில்லை வச்சு ஹோல்ஸ் போட்டுகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் எட்ஜஸ்லாம் கட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, பக்காவாக வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் வீடியோ டியூரேஷன் தான் என்னோட மெயின் ஃபால்ட்டு. ஸோ அதனால் என்னால் நிறைய விஷயத்தை சொல்ல முடியல. ஓகே, நீங்கள் அப்படியே கண்டினியூ ஆகுங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், லைட்டை உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். நல்லா கவனிச்சிங்க, இந்த 5 mm லைட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது ஒன்று ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பாசிட்டிவ் இருக்க மாதிரி பார்த்துங்க, இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ் இருக்க மாதிரி பார்த்துங்க. ஆனால் 3 லைட்டும் ரைட்டில் தான் பாசிட்டிவ் வரணும், லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கணும். அந்த மாதிரி வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிங்க. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிடாதீங்க. 3 லைட்டுக்கும் ஆர்டராக இருக்கணும் பாசிட்டிவ். ஓகே, நம்ம ஒரு 12 volt பஸ்ஸர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பஸ்ஸரை வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ ஜெல் வச்சு என்ன பண்ணிடலாம், ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டேன். பக்காவாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோட ஆர்டர் எல்லாத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அதை எப்படி செக் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கண்டினியூ டெஸ்ட் வச்சு செக் பண்ணிக்கலாம். அப்படின்னா மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி செட்டப் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பொலரிட்டி ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது, லெஃப்ட்டில் வந்து ரெட் கலர் பொலாரிட்டி இருக்கா, லைட்டிங் எல்லாம் ஆர்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. மொதல் நம்ம 3 லைட் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இண்டிகேஷனும், மிடில் வந்து எல்லோவும், மேலே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன், அதாவது ஐ லெவல். ஓகேவா? ஒன்று நல்லா கவனிச்சிங்க, பாக்ஸை ஃப்ரண்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மாதிரி இருக்கும். அதே பாக்ஸை திருப்பி பார்த்தீங்கன்னா ரெட்டு மேலே இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபெவிக்விக்லாம் போட்டு ஒட்டிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிரான்சிஸ்டர் BC558 டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆங்கிளில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது கலெக்டர் அண்ட் பேஸ் அண்ட் எமீட்டர்னு சொல்லிட்டு 3 பின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த கலெக்டர் பின்னையும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோட பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா இணைக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும். ஸோ வீடியோட ட்ராவல் ஆகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சர்க்யூட் டயக்ராம் ஈஸியாக இருக்கும், யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோட பாசிட்டிவும் இதோட டிரான்சிஸ்டரோட வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒன்றா இணைக்கிறோம், அதாவது கலெக்டர். ஓகேவா? நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ கலெக்டர் பின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா கனெக்ட் பண்ணியாச்சு. இது மாதிரி 3 செட்டப்புக்கும் பண்ணுறங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பின்னை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 220 ohm வந்து ரெசிஸ்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெசிஸ்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இது வந்து சென்டர் பின், அதாவது டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள், பேஸ் பின். ஓகேவா? இதோட ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 220 ohm தான். இந்த சர்க்யூட்டில் யூஸ் பண்ண எல்லா ரெசிஸ்டரும் ஈவன் தான் ஃப்ரெண்ட்ஸ், 220 ohm தான், வேறு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணல. நோ ப்ராப்ளம், எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் போட்டு நான் ஒட்டிடுறேன். ஸோ பக்காவாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு மைனஸ் இருக்குது. ஸோ அங்கே நம்ம என்ன கனெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் திருப்பிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்பவும் ரைட் ஆங்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்டமாக இருக்குது. அதனால் நான் பண்ணுறேன், பாக்ஸை நான் திருப்பிடுறேன். ஒரு நல்லா கவனிச்சிங்க, பாக்ஸை நான் திருப்பி காட்டும் போதும் நீங்கள் வந்து அந்த பஸ்ஸரை மையமாக வச்சிங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோட மைனஸில் நான் என்ன பண்ணுறேன், இதுவை கனெக்ட் பண்ணிடுறேன். அதாவது அதே 220 ohm ரெசிஸ்டரை நான் கனெக்ட் பண்ணிடுறேன். நோ ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்யூட் டயக்ராம் இருக்குது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான சர்க்யூட் டயக்ராம் தான், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், வீடியோட எண்டில் தரேன். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே பக்காவாக முடிச்சிட்டோம். இப்போ இந்த லைட்டை வந்து என்ன பண்ணுறேன், நம்ம வந்து பஸ்ஸரை மாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸருக்கு வந்து பாசிட்டிவ் எங்கே கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா லைட்டோட பிளேட்டோட டாப்பில் க்ரீன் கலர் லைட்டில் கனெக்ட் பண்ணோம், அங்கே கனெக்ட் பண்ணுறேங்க. ஓகேவா? பாசிட்டிவாக பார்த்து கனெக்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை. நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சிங்கன்னா ரெசிஸ்டருக்கு இந்த பக்கம், அதாவது லைட் இருக்க இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு 12 volt பக்காவாக போகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்க அந்த 3 ரெசிஸ்டரை வந்து என்ன பண்ணலாம், காமன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒயர் போடணும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரெசிஸ்டரோட லென்த்தான லீடே இருக்குது, அது எல்லாத்தையும் மடக்கி நான் ஃபஸ்ட்டு காமன் பண்ணிடுறேன். ஓகேவா? அதுவும் நம்ம சேலரியாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பிசிபி டிசைன்லேயே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரமே.
ஜென்ரல் பர்பஸ் போர்டில் நான் சொல்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு ஈஸியாக செய்யணுமோ அது மாதிரி பார்த்துக்கிட்டேன். இப்போ மைனஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ரெசிஸ்டருக்கு முன்னாடியே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களா நிறைய பிரச்சனை வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஒயர் டேரெக்டாக இதுவாக வரதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் பஸ்ஸருக்கான மைனஸை கனெக்ட் பண்ணிடணும். அப்போ தான் 12 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக அங்கே போகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து எமீட்டர் பின்னு கலெக்டர் அண்ட் பேஸ் 3வது பின் தான் எமீட்டர். அந்த எமீட்டர் பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிரான்சிஸ்டர் வந்து பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பண்ணுறங்க. எப்படி நம்ம மைனஸுக்கு பண்ணமோ அதே பேஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஓகே, பக்காவாக நம்ம பண்ணியாச்சு. ஒரு சில விஷயம் வந்து ஸ்பீடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ டியூரேஷனுக்கு அதெல்லாம் பண்ணுறேன் நான். ஓகே, இப்போ சுவிட்சோட அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டோட மெயின் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடலாம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. யாரும் அவங்க சில சொல்லி தர மாட்டாங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற நோக்கத்தில் நான் அந்த வீடியோ கொடுத்துட்டேன். ஒரு 1 வீக் வரைக்கும் ஆக்கலாம்னு நினச்சிருந்தேன், பட் டைம் இருக்குது, அதனால் எடிட் பண்ணுறேன். இப்போ சர்க்கியூட்டுக்கு இன்புட்டை நான் கனெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சர்க்கியூட்டோட மெயின் இன்புட்டோட பாசிட்டிவ். ஓகேவா? நெகட்டிவ் நம்ம பார்த்தீங்கன்னா மைனஸே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம பஸ்ஸர் கனெக்ட் பண்ணோம்ல காமன் மைனஸ், அங்கே போய் டேரெக்டாக மைனஸை கனெக்ட் பண்ணுறேங்க. ஸோ எதனா டவுட் வந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது பண்ணிடலாம். இப்போ நான் பண்ணுறேன், நான் லோ இண்டிகேஷனை வந்து கனெக்ட் பண்ணுறேன். லோ இண்டிகேஷனுக்கு ப்ரௌன் கலர் ஒயர் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரெட் கலரோட லைட்டுக்கு ப்ரௌன் கலர் ஒயர் போடுறேன். எல்லோக்கு வந்து ப்ளூ கலர் ஒயர் போடுறேன், எங்கிட்ட எல்லோ ஒயர் இல்லாத காரணத்தினால. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனுக்கு ஆல்மோஸ்ட் க்ரீன் தான். இப்போ நான் ஏற்கனவே நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், பாக்ஸ் திருப்பி இருந்துச்சுன்னா உல்ட்டாவாக தெரியும்னு சொல்லிட்டு. இப்போ நான் பாக்ஸ் திருப்பி இருக்கனால லைட்டு ரெட் கலர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயில் இருக்க மாதிரி தெரியுது, ஃபஸ்ட்டில் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் அது நல்லா கவனிச்சிங்க. ஓகேவா? ஓகே, எல்லாத்தையும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு பிரச்சனை இல்லை, பக்காவாக இருக்குது. ஸோ லோ இண்டிகேஷன், அதுக்கப்புறம் மீடியம் இண்டிகேஷன், ஐ இண்டிகேஷன், அந்த கலர் கோட்லாம் பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மெயின் பவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்ல, நம்ம டிரான்சிஸ்டரோட பேஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சாருக்கான ஒரு கிரவுண்ட் சப்ளையும் தேவைப்படுது. அதனால் பிளாக் ஒயர் நான் சால்டரிங் பண்ணியிருக்கேன். எல்லாமே பக்கா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பக்காவாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இன்புட்டு கொடுத்தா இது ஓகே ஆகிடும். ஓகே, இந்த செட்டப்பை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேஸ் வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து 12 வோல்ட் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். அதிலே மென்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் பண்ண தேவையில்ல, எல்லாமே மென்ஷனாக இருக்கும். இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பிவிசி பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 மாடல் பாக்ஸு. பிளேட்டும் 4 மாடல் தான், பாக்ஸும் 4 மாடல் தான். அதில் ட்ரான்ஸ்ஃபார்மரை மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பெஞ்ச் ட்ரில் வச்சு என்ன பண்ணுறோம், ட்ரில் எடுத்துக்கிறோம். எத்தனை எம்எம் ஹோல்ஸ் போகலான்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 mm போதும். ஏன்னா ரொம்ப பெரிய இதுலாம் கிடையாது, நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணுறோம், 2 இதுவும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், அதில் வந்து அந்த டிரான்சிஸ்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிரான்சிஸ்டர் பக்காவாக உட்காந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வாசர் எல்லாத்தையும் போட்டு நம்ம டைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டைட் பண்ணுங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக விட்டுறாதீங்க. ஸோ நிறைய வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங்கில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன் நான். ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்புறேன், இனிமேல் வீடியோ கண்டினியூவாக கொடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நோஸ் பிளேயர் வச்சு என்ன பண்ணுறேன், அந்த பக்கம் நெட்டை பிடிச்சிக்கிறேன், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைட் வந்து பக்காவாக உட்காந்துச்சு. ஓகே, இது வந்து டெர்மினல் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெர்மினல் கனெக்டர் எடுத்துக்கலாம். இந்த டெர்மினல் கனெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அங்கே எல்லாத்தையும் மார்க் எடுத்துங்க. 3 போல் நெட்டு போட்டால் போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹீட் பண்ணி தான் வந்து அந்த ஹோல்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலரில் இருக்க மார்க்கரில் நான் வந்து மார்க் எடுத்தேன். உண்மை ஒத்துன்னு தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி காமிச்சேன். உங்களோட கிரியேட்டிவிட்டி லெவலில் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்துக்கும் ஹோல்ஸ் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் எடுத்துன்னு வர ஹோல்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட ஹோல்ஸோட சின்ன ஹோல்ஸ் இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து அந்த டெர்மினல் கனெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஒயர்னு கேட்டிங்கன்னா சென்சார் ஒயர் வந்து ஒரு 4 ஒயர் இருக்கும், ஃபேஸ் நியூட்ரல் ஒயர் வந்து ஒரு 2 ஒயர் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து அந்த போல் நெட்லாம் போட்டு டைட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வீடியோ வந்து கண்டினியூவாக ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்கமிங்கில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் கொடுக்குறேன். இப்போ நம்ம மேனுவல் டைப்பில் ஓவர்ஃப்ளோ அலாரம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டோமேட்டிக் ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும். அதை பற்றி டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த செட்டப் வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கே தெரியும். நான் வீடியோவில் சொன்னான்னு தெரியல. இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ, இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்ட் 1 இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக க்யூரியாசிட்டி இருக்கும், கண்டிப்பாக இது ரெடி பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது எடுத்துக்கலாம். 19407 எடுத்துக்கலாம். இந்த டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கோடு ஒரு கருப்பு கோடு இருக்கும். ஸோ அந்த வெள்ளை கோடு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ ஓகே நல்லா ட்விஸ்ட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெள்ளை கோடு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு, அது வந்து கேத்தோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கருப்பு கலர் கோடு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபுல்லாகவே கருப்பாக இருக்கும். ஸோ அந்த பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 டயோடையும் ஒன்றா வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 19407 டயோடு. ஓகேவா? ஸோ இப்போ மேலே வெள்ளை கோடு போயிடுச்சு, கீழே கருப்பு கலர் கோடு இருக்குது. ஸோ இந்த கருப்பு கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஒரு
ஆனோடு வந்து 2 பேர் இருக்கும், கேத்தோட் 2 பேர் இருக்கும். அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், ஒன்றாவே ட்விஸ்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி பாருங்கள். எதனா ஒரு டவுட் ஆயிடுச்சுன்னா ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கட் பண்ணும்போது காட்டுவேன், அந்த இமேஜை வந்து பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இதில் இருக்க எக்ஸ்ட்ரா அந்த லீடு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சால்ட்ரிங் ஐனை வச்சு டோப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். 2 சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கோடு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். 2 சைடு வெள்ளை கோடாக இது வந்து பாசிட்டிவ். ஒரு வெள்ளை கோடு ஒரு கருப்பு கோடு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இன்புட். திரும்பி ஒரு வெள்ளை கோடு ஒரு கருப்பு கோடு இருக்குது வந்து ஏசி இன்புட். அது நீங்கள் எப்படி வேணால் குத்திடலாம். இது வந்து ஒரு எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கெப்பாசிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் பேண்டு கோடு போட்டிருக்கு, அது வந்து மைனஸு. அதே லீடில் ஷார்ட்டாக இருக்குது மைனஸு, லீடு வந்து பெருசாக இருக்குது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ கெப்பாசிட்டர் வந்து பிசிபியில் ப்ளஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இதை பற்றி ஒரு பெரிய வீடியோ நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் வீடியோ டியூரேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பண்ணுறனோ அதே பாருங்கள். ஓகேவா? ஓகே, 2 வெள்ளை கோடு இருந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் பேண்ட் இல்லாததை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 சைடும் கருப்பாக இருக்கிறதுல பேண்டு வச்சு அந்த கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்க்யூட் டயக்ராம் தரேன், எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர அவுட்புட் வயர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசி இன்புட்டு நான் சொல்லியிருக்கேன். ஒரு வெள்ளை கோடு ஒரு கருப்பு கோடு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், அந்த இது வந்து கனெக்ட் பண்ணுறோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே கனெக்ட் பண்ணலாம், எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்க வேண்டியதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசி அவுட்புட் தான். அங்கே கெப்பாசிட்டர் மாற்றிட்டிங்கன்னா வெடிச்சிடும். ஸோ என்னால் பயமுத்திரலாம் நினச்சிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சென்சார்லாம் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த பிளேட்டை எடுத்துக்கலாம். ஸோ பாசிட்டிவ் கிரவுண்ட் எல்லாமே பக்கா இருக்குது. அதை வந்து என்ன பண்ணலாம், இப்போ செட்டப்பில் வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், அந்த கெப்பாசிட்டியில் பேண்ட் இருக்குல்ல மைனஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட்டோட மைனஸை கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒயரே நான் கனெக்ட் பண்ணுறேன். சர்க்யூட் டயக்ராம் இருக்குது, தெளிவாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இந்த ஒயர் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ரீன் கலரில் ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்புட்டுக்கு ஃபேஸ் நியூட்ரல் ஐடென்டிஃபைக்காக தான் அந்த ஒயர் நான் இது பண்ணுறேன். ஸோ அது வந்து ஜாயிண்ட் போகிறது என்னால் சரியாக காட்ட முடியல, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம என்ன பண்ணலாம், நான் ஜாயிண்ட் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வந்து டேரெக்டாக தள்ளிடுறேன். ஸோ அந்த ஜாயிண்ட் சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரான்ஸ்ஃபார்மரோட இன்புட்டில் ஒரு பிளாக் ஒயர் இது ரெட் ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணுங்கள், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறேன், கரெக்டான லெவலில் கட் பண்ணிவிட்டு இந்த டெர்மினல் பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒயராக ஏற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரெட் கலர் ஒயர் அதாவது ஃபேஸ் ஒயரை ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டைட் வச்சுருங்க, கனெக்டரில் எந்த ஒரு லூஸும் இருக்கக்கூடாது. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து தான் இந்த செட்டப்பே கொண்டு வந்தேன். ஃபியூச்சரில் ஆனால் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூட்ரலே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டேங்க்கில் இருக்க சென்சாரும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற சிங்கிள் பேஸ் பவர் சப்ளை மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேங்க்குக்கு போகிற சென்சாரோட இது வந்து கிரவுண்டு. சர்க்யூட் டயக்ராம் இருக்குது, எந்த ஒரு கவலையும் படாதீங்க. இப்போ வந்து லோ இண்டிகேஷனுக்கான அந்த ரெட் கலர் லைட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதோட சென்சார் இது இந்த ப்ரௌன் ஒயரு. ஸோ கீழே என்ன ஒயர் இருக்கோ அதுக்கு மேலே அந்த ஒயரை கனெக்ட் பண்ணுங்கள். நான் ஒரே ஈவனான ஒயர் தான் தருவேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ இண்டிகேஷன் நான் கனெக்ட் பண்ணுறேன், மீடியம் இண்டிகேஷன். ஸோ இந்த மீடியம் லெவலோட இண்டிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒயர் நான் போட்டிருக்கேன். ஸோ நம்மகிட்ட என்ன ஒயர் இருக்கோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் போட முடியும். ஸோ நான் வந்து சென்சார் கேபிள் வந்து 10 மீட்டர் வந்து இந்த செட்டப் ஒயர் தான் வச்சுருக்கனால இந்த ஒயரை நான் போட்டேன். நீங்கள் கேட்கலாம், இதுக்கு மட்டும் நான் வந்து எல்லோ கலர் ஒயர் நான் போட்டுருந்தேன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க. ஓகே, ஐ லெவலில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா சர்க்யூட் டயக்ராம் பாருங்கள். என்னால் வந்து கரெக்டாக டப்பிங் கொடுக்க முடியல, முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ ஜெல்லாம் போட்டு ஒட்டிடலாம். ஸோ பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக வச்சு டைட் பண்ணுறேங்க. ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் ஃபஸ்ட்டு ஏற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த பவர் கார்டு ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏன் ஒரு ஸ்க்ரூ மட்டும் ஏற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டெஸ்டிங் ஓகேவாக இருக்கான்னு நான் சொல்லிட்டு நான் காட்ட போகிறேன். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் நான் இது பண்ணுறேன். ஓகே, நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கணும். இங்கே மட்டும் தான் ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கணும். இங்கே வந்து இந்த பக்கம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாமே டிசி சோர்ஸு, அது எல்லாமே சென்சாருக்கு போகிறது. அந்த பைப்பு போகிற ஒரு 4 ஒயர் இருக்குது. அந்த ஒயரில் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது நீங்கள். அதுக்கு தான் சைடில் சின்னதாக ஒரே ஒரு கனெக்டரில் வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த ஃபேஸ் நியூட்ரலில் மட்டும் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணிடலாம். பவரில் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிடலாம். இங்கே இருக்க சுவிட்சை ஆன் பண்ண மறந்துடாதீங்க, ஆன் பண்ணிட்டேன். இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு காமனாக வந்து மைனஸில் ஒரு ஒயர் வச்சுட்டு லோ இண்டிகேஷனில், அதுக்கப்புறம் மீடியம் இண்டிகேஷனில் ஒயர் டச் பண்ணிட்டே போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐ லெவல் க்ரீன் இண்டிகேஷனில் நம்ம டச் பண்ணுறேன். எல்லாமே பக்கா ஒர்க் ஆகுது. பஸ் சவுண்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க, பக்கா இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆஃப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்டிங் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் பண்ணலாம், இருக்கிற அந்த இன்னொரு ஸ்க்ரூவே போட்டு டைட் பண்ணிடலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா டைட் ஏற்றிடுங்க. என்ன ப்ரோ இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ டியூரேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டியூரேஷன் தான் கொஞ்சம் பெரிய ஃபால்ட்டாக இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் நம்ம டைட் பண்ணிட்டோம், பிளேட்டையும் போட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு அவுட் ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா வந்திருக்கும். இந்த ஆங்கிங் மவுண்ட் வந்து கடையில் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. அதனால் நானே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கரெக்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 230 வோல்ட் லோ இண்டிகேஷன் அண்ட் மீடியம் இண்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நான் பண்ணலாம், அந்த செலோ டேப்பை போட்டு ஒட்டிடலாம். ஓகே, ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லோ இண்டிகேஷன், அதுக்கப்புறம் மீடியம் இண்டிகேஷன், அதுக்கப்புறம் ஐ லெவல். ஓகேவா?
ஓகே, பஸ்ஸருக்கான இது கொடுத்தாச்சு, ஒரு சுவிட்ச் இருக்குது. ஸோ இது சும்மா ஒரு சின்னதாக ஒரு அன்பாக்சிங் மாதிரி. நான் இப்போயே சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். அது வந்து பார்ட் 1 வீடியோ, இது வந்து பார்ட் 2. ஓகேவா? இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அதை போய் பார்க்கலாம், எந்த ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 230 வோல்ட் இன்புட்டு, அதுக்கப்புறம் லெவல் சென்சார் சம்திங் எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆங்கி மோட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டாலேஷன் வீடியோ பாருங்கள். இது மட்டுமே பார்த்துட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம ஒரு 10 மீட்டருக்கான கேபிள் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ் கொடுத்துருவோம். இதோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நம்மளே கூட ரெடி பண்ணி தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ தான் ரெடி பண்ணி தருவேன், நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். ஓகே, இந்த சென்சார்லாம் எப்படி ப்ரோ இந்த ஒயரில் செட் பண்ணுறது, இதெல்லாம் காட்டவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா வரும். ஓகே, இப்போ வந்து இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கான ஒட்டுமொத்த இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராமில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த டயக்ராம் இது தான், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டயக்ராம் தான் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். ஓகேவா? A to Z எல்லாத்தையும் நமக்கு வரைஞ்சி காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் வேணும்னா கண்டிப்பாக டவுட்லாம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ.